ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ரூச்சர்ஸ் தான். ஸ்டஃபிங் ப்ரூச்சர்ஸ் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிஃபோராக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஓல்டு பேங்கிள் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டஃபிங் ப்ரூச்சர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மெட்டல் ஒயரில் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைப்பில் எப்படி நம்ம இந்த ப்ரோச்சை மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து நான் நெட் கிளாத் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். B7000 கம்மும் அப்புறம் ரெண்டுமே வந்து நான் ஆன்டிக் பீடும் அப்புறம் ஜர்கானாவும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இந்த ப்ரோச்சை வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்பாக்ஸில் வரும். நான் இப்போது ஒயிட் கலர் நெட் கிளாத்தில் சும்மா ஒரு ஆர்டின் ஷேப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ மெட்டல் ஒயரில் ஆன்டிக் பீடும் அப்புறம் அந்த ஜர்கானாவும் வந்து 1 by 1 ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இந்த நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா. ஸோ இந்த மெத்தடில் 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு அந்த ஆர்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேப்புக்கு மொத்தமாக எந்த அளவுக்கு கம்பி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறேன். அதாவது இந்த வெறும் ஆர்ட் ஷேப்பில் நம்ம இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இல்லை நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணியும் பண்ணலாம். ஸ்டஃபிங்கில் நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு தோன்ற மாதிரி ஸ்டஃப் பண்ணாமல் வெறும் க்ளூ மட்டும் அப்ளை பண்ணி ஒரு பாதி சைடுக்கு வந்து வேறு ஏதாவது பீட்ஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஒரு பாதி சைடு வந்து எம்டியாக விடலாம். ஸோ நம்மளோட மைண்ட் வந்து என்ன மாதிரி ஐடியா சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 சைட்லேயும் ஸ்டஃபிங்கிறதுனால 2 சைட்லேயும் வந்து கிளாத் அந்த நெட் கிளாத்தை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த ஆர்டின் ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு போதும். இந்த இடத்துல வந்து நம்ம மெட்டல் ஒயரை ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போதுன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஷேப் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து க்ளூ போட்டுக்கலாம். ஒரு 7000 க்ளூ இருக்கவே இருக்குது. ஸோ நல்லா போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை கிளாத்தில் வச்சு பேஸ்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஃப்யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஃப்யூஸ் வந்து மிஷின் இருந்து தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஊதுவத்தி இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யாரும் ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்குது. த்ரூ அவுட் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது. ஸோ மெட்டீரியல் தேவை அப்படின்னாலும் சேம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக அது மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்யூஸ் பண்ணி எடுக்கிறேன். அதை எடுத்துட்டு நான் வந்து ஸ்டஃபிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக சுகர் பீடு அப்புறம் சின்ன சின்ன சமிக்கீஸ் அந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து லேசாக கொஞ்சமாக வந்து ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ நீங்கள் யாரும் ஆரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆரி கிளாஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆரிக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸே நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். அதுக்கும் நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பிஃபோராக ப்ரோச்சோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் ஆரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாமே நம்மளோட சேனல்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். ஃப்ரீ கிளாஸில் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ற தாட் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ மேல் சைட்லேயும் நான் வந்து கிளாத் வந்து போட்டு கவர் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண அதே ஸ்டெப் இப்போயும் ஃபாலோ பண்ணுறேன். மேல் சைட்லேயும் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நான் வந்து நெட் கிளாத் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்யூஸ் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த பார்ட் தான் நான் வந்து பிஃபோராக சொன்னேன். ஸோ இந்த கிளாத் வந்து நீங்கள் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ அந்த மெத்தட் கூட நல்லாயிருக்கும். இல்லை அதில் பாதி சைடுக்கு மட்டும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு சும்மா அது மேலே ஏதாவது ஒரு பீட்ஸை வந்து தூவி விட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் இதை வந்து ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இல்லையா ஆன்டிக் பீடோ அந்த ஜர்கானோ. ஸோ அது வந்து கிளாத் நம்ம ஃப்யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளாத்தும் அதில் ஒட்டி ஃப்யூஸ் பண்ணும்போது அது லேசாக தீஞ்சி போன மாதிரில ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக நம்ம ஃப்யூஸ் பண்ணோம் மேலேயும்
கிளாத் ஒட்டி அப்படின்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை மேலே கிளாத் ஒட்டலை அப்படின்னா நீங்கள் எம்டியாக அப்படியே விட்டுறலாம், அதுவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கேன், மேலேயும் ஒரு கிளாத் கொடுத்துருக்கேன் அப்படின்றனால அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக சுற்றி வந்து ஆன்டிக் பீட் கொடுத்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யாரும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஆன்டிக் பீட் பதிலாக வேறு ஏதாவது குந்தன் ஸ்டோனோ இல்லை ஜர்கானோ அது மாதிரி சமிக்கி எது வேணாலும் கொடுத்து நீங்கள் அந்த அவுட்லைனை கவர் பண்ணிடலாம். நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணோம் இல்லையா, அதாவது மெட்டல் ஒயரில் ஆன்டிக் பீடும் ஜர்கானாவும் கொடுத்து பண்ணோம். ஸோ அது இப்போ மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அதோடு நம்ம நிப்பாட்டினாலும் சிம்பிளாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்ன்றனால இப்படி பண்ணுறோம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அந்த பீட்ஸே எல்லாம் வெறும் மெட்டல் ஒயரில் கூட பண்ணலாம். பட் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேசாக அதை நசுக்கணும் அப்படின்னா கூட அது கொஞ்சம் ஷேப் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி அப்கமிங்கில் உங்களுக்கு நான் அந்த மாதிரி மெத்தட்லேயும் ஒரு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.